இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு தேவையான அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்திக்கலாம். இது கூட ஆனியன் வந்து நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இது கூட சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழமும் சேர்த்திக்கலாம். தக்காளி பழம் நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசால் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் கரம் மசாலா. இதுக்கு வந்து தேவையான மசால் இது அது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வணங்கிறதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டு இது கூட சேர்த்திக்கலாம். இப்போவே தெரியும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். அந்த க்ளீன் பண்ண வச்சுருந்த நண்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கலாம். அப்போ தான் மசால் வந்து நண்டோட கொஞ்சம் ஊறும், சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா நண்டு கிரேவி ரெடி.